ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் சேமியா இருந்துச்சுன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு அது நல்லா வெந்து குழைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே பிரியாணி செய்யும் போது இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து குழைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 கேரட்டும் 5 பீன்ஸும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சின்ன சைஸ் கேரட் யூஸ் பண்ணிங்கன்னா 2 கேரட் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துறாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக இதில் 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த சேமியாவை சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் 200 கிராம் வறுத்த சேமியா பாக்கெட்டை அப்படி சேர்த்துக்கிறேன். இதில் வறுத்த சேமியா தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்ககிட்ட வறுக்காத சேமியா இருந்துச்சுன்னா சேமியாவை தனியாக ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா எல்லாத்துக்கூடயே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி இதில் தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிரும், அதுக்கப்புறமா உதிரியாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் ஆகாது, சீக்கிரமே வந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக குழையாமல் உதிரியாக குக்காக இருக்குது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ரொம்ப சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இனி பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட பிரியாணி டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். சேமியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.